ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். காவிரியில தண்ணி வருமா வராதா அப்படின்ற எதிர்பார்ப்பு போய் தற்போது இப்போ எவ்வளவு தண்ணி வரும் அப்படின்றது போல இயற்கை அதற்கு ஏற்ப வழிவிட்டிருக்கிறது. நடந்தாய் வாழி காவிரி போல வந்து கொண்டே இருக்கிறது, சீறி பாய்கிறது தமிழகத்தை நோக்கி. இன்னும் ஒரு சில மணி நேரத்துல பிலிகுண்டுலூர் இருந்து அப்புறம் தமிழகத்திற்குள்ள நல்ல வீரநடை போட்டு வரும் என்ற ஒரு நிம்மதியான செய்தி வந்திருக்கிறது. குறிப்பா தாவேக்காவிற்கு இது நிம்மதியான செய்தி. மறுபக்கத்துல தாவேக்கா காங்கிரஸ் விஷயத்தில் என்ன நடக்கிறது அப்படின்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இந்த பக்கத்துல ராகுல் காந்தி பிரதமர் மோடி அவர்களை விமர்சிப்பதும், இந்த பக்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி தன்னை எசையாடிய இளைஞர்களை மன்னிப்பதும் அப்படின்னு பல விஷயங்கள் அரங்கேறுகின்றன. பின்னணி தகவல்கள் என்னென்ன? இதோ நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம், மியூட் மோட்ல தாவேக்கா அரசு இருக்கிறது அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். போக வேணாம்னு இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் சொன்னோம், கேட்கல. அங்க பார்த்தோம்னா காவிரி நதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு கேட்டை சாத்திட்டாங்க கர்நாடக அரசு. இப்போ கூட நீங்க பேச்ச கேட்க மாட்டீங்க, இனிமேவாச்சும் கேளுங்க. இது நம்ம தமிழ்நாட்டை கர்நாடகா என்னைக்குமே உபரி நீரை தள்ளுறதுக்கான ஒரு இடமா மட்டும்தான் பாக்குதே தவிர இதாவே பார்க்கல. அவங்க கிட்ட வழக்காடு மன்றத்துல நம்ம நீதிமன்றத்துல மட்டும்தான் நம்ம போடணுமே தவிர பேச்சுவார்த்தைன்ற இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பக்கம் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது தாவேக்கா. மத்தியில ஆட்சியில் இருந்தப்போ ஒரு அமைச்சரை வேணான்னு சொன்ன ஏதாவது ஒரு டைம் ஆகுது, அதுக்கு பதிலாக காவிரி வேணான்னு சொல்லிட்டு என்னைக்கா ஒரு டைமாவது காவிரிக்காக பேசியிருக்கீங்களா நீங்க அப்படின்னு தாவேக்கா பதிலடி. திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சருடைய தரப்புல இந்த விஷயத்துல ஒரு நியாயம் இருப்பது போல தான் இருக்குது. அதற்கான காரணம் அவங்க ரொம்ப சரியா எழுப்புனது போல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பிரச்சனையை கிளப்புனது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். அதற்கு பதிலடி கொடுத்தது யாருமே கிடையாது, தாவேக்காவுடைய அஃபிஷியல் ஹேண்டில். அப்போ ஹவு தே ஆர் டீலிங் வித் அப்படின்னு பார்க்கணும். அதாவது திமுக எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதோ அந்தந்த ஆயுதங்களையே அதை விட ஸ்மார்ட்டா தாவேக்கா பயன்படுத்துது அப்படிங்கிற பார்க்குறோம். முன்னாடி திமுகவுக்கு விமர்சனங்கள் எந்த தரப்புலேருந்து வருதோ அந்த தரப்பு அந்த விமர்சனத்தை வைக்கக்கூடியவர் யாரோ அவர் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வச்சுட்டே அவங்க விமர்சனம் பண்ணி வைப்பாங்க. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரச்சனை பண்ணாரு, ஒரு எதிர்கல்வி கிளப்பினாருன்னு அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவங்க திமுக வச்சு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் இருந்தாங்க. இப்போ திரு ஸ்டாலினே பிரச்சனை கிளப்புறாரு அப்படிங்கும் போது அவருக்கு அவங்க முதலமைச்சரை பதில் சொல்லாம முதலமைச்சர் சொன்னா அது இணையாயிருந்தது ஐடி விங். அதுதான் இது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்க முடியும். அப்போ திமுகவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பொலிட்டிக்கல் லெசன் கொடுக்குறாங்க. பாஸ், உங்களுடைய பட்டியல தாங்க பாஸ் நாங்களும் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளப்புறாங்கன்னு பார்க்குறோம். ஒண்ணு. ரெண்டாவது திமுக இதற்கு முன்னாடி அமைச்சரவைகளை துறந்து நீங்கள் வேலையை முடிச்சீங்களாலும் அது கேட்க முடியாது. யாரும் அமைச்சரை துறக்கணுங்கிற அவசியம் கிடையாது, துறக்கவும் மாட்டாங்க யாருமே. ஆனால் அது இலங்கை பிரச்சனையோ குஜராத் கலவரமோ காவிரி பிரச்சனையோ கச்சத்தீவு எதுவா இருந்தாலும் ஒன்னு இவர்களுக்கு தெரிந்து நடந்தது, அல்லது இவர்கள் இருக்கும்போது நடந்தது, அல்லது அவர்கள் கூட்டத்தில் இருந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவளை சம்மதிச்சே நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கே தவிர இவர்கள் அதுக்கு போர்க்குரல் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். 2026 மே மாசம் தான் ஆட்சி மாறி இருக்கு. அதற்கு முன்னாடி வரைக்கும் டி.கே. சிவகுமார் அதே தான் பேசிட்டு இருந்தார். இங்க டீலிமிட்டேஷனுக்காக துணை முதலமைச்சராக இருந்தபோது இங்க வந்திருந்தார். திமுக கூட்டிய தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடுல அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தாரு. அப்போ வந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திமுக கூட்டுச்சு. அன்னைக்கு கூட மேகதாதை பத்தி யாருமே பேசலையே. அன்னைக்கு இங்க இப்ப கேட்கிறாரு திரு ஸ்டாலின் கேட்கிறார், நீங்க அங்க போயிருக்க வேண்டாம், போகக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க கேட்க மாட்டாங்க, பஞ்சாயத்து கூட்டணும்னு சொல்றாங்க. இங்க வந்திருந்தாரு, அப்பயாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? நாங்கள் மேகதாதுல தண்ணி தெரிஞ்சு மேகதாது அணை கட்டக்கூடாது, காவல தண்ணி தரணும், வலியுறுத்தணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஸோ திமுகவும் இது எப்பயுமே சொன்னது கிடையாது. நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, சட்டமன்ற தீர்மானம் ஒரு நாள் டேங்கர் பார்க்குறோம். இன்னும் உங்களுக்கு பயங்கரமான காமெடியான விஷயம், இஃப் ஐம் நாட் ராங், வித் எடியூரப்பான்னு நினைக்கிறேன், சர்வஞர் சிலையை இங்கே திறக்கிறேன், திருவள்ளூர் சிலையை அங்கே திறக்கிறேன், குடத்துல தண்ணி வச்சு தண்ணி ஒரு பார்க்கில் விட்டேன்லாம் என்ன பண்ணி தண்ணி வந்துருச்சுலாம் சொன்னாங்க. அப்போ எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு? கிடையவே கிடையாது. ஒரு நாள் அவங்க மாறப்போறது அப்படியே தான் இருக்கக்கூடாது. ஆனால் திமுக அதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு எடுத்துச்சா, ஏதாவது இனிஷியேட் பண்ணாங்களான்னா அது இருக்க போறல. இதே காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது இப்பத்திய தாவேக்கா வர்சஸ் காங்கிரஸ்க்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. திமுக வர்சஸ் காங்கிரஸ்ல அதே சேலஞ்ச் தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க எதுவுமே செய்யணும்னு பார்க்கும். அதனால டிஎம்கேவை டீல் பண்றது டிவிகேக்கு ஈஸி ஆயிடுச்சு. இப்போ டிஎம்கே அடிச்சு நவுத்தி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தாவேக்காக்கு தர்ம சங்கடம் வந்திருக்கும். அவங்கலாம் இப்படி பண்ணாங்களே, நீங்க ஒன்றும் பண்ணவே இல்லையான்னு.
திமுக வந்து எதுவுமே பண்ணல. அதே கணக்குல சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நீங்க முதல்ல அறிமுகத்தை சொல்ற மாதிரி காலம் வந்து தாவேக்காக்கு பெருசா கை கொடுக்குது. அது கட்சி ஆரம்பிச்ச நாளே ஒரு கை கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவரவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி தான் அப்படித்தான் போய் நிக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு திமுக உச்சநீதிமன்றத்துல உடனடியாக காவிரி தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு கர்நாடகா உத்தரவு போடுங்க அப்படின்னு வழக்கு போடுறாங்க. அந்த பக்கம் காவிரி தண்ணி திறந்தே விட்டாங்க. இந்த பெட்டிஷன் வந்து நம்பர் ஆறதுக்குள்ள அங்க தண்ணி திறந்தே விட்டாங்க. இன்னைக்கு சிவகுமார் வந்து அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் வந்து தண்ணி திறந்து விட்டுதாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, நமக்கு டேமுக்கே பிரச்சனை. அப்ப எப்பயுமே திரு ஸ்டாலின் அவர்கள் சரியாக குறிப்பிட்டது போல ஒரு வடிகால் மாநிலமாகத்தான் தமிழ்நாட்டை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஓவர்ஃப்ளோ வருதோ. ஆனா வந்து என்னன்னா அவங்க வந்து வேற வழியில திறக்கிறாங்கல்ல. இப்ப இந்த பிரச்சனையில வந்து எப்ப நீங்க தண்ணி திறக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுன்னு சொல்றீங்களோ, டிவிக்கே சரியா செயல்படல, முதலமைச்சர் சரியா செயல்படலன்னு சொல்லி சொல்றீங்களோ, அந்நேரம் தண்ணி வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் தீர்வதற்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. செகண்ட் தேர்ட் பார்ட் என்னன்னா, ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிற நம்ம ஏற்க முடியாது. பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, அவங்கள்ட்ட கெஞ்சினாலும் சரி, ஒன்றும் நமக்கு தேவை தண்ணி. அதை நீங்க சண்டை போட்டு வாங்குறீங்களா, நம்ம உரிமை. அதுல மாற்றத்துல திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து புதிய தமிழகம் கூட்டு அனைத்து கட்சி கூட சொன்னது போல அது உரிமைங்கிறது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத விஷயம். அது வந்து நம்முடைய ரைட். அது வந்து யாரோ போடுற பிச்சை இல்லை. ஆனா நமக்கு வந்து ரோஷம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் காரியம். சோ நம்ம வந்து சண்டை போட்டு நம்ம போறதுல வந்து காரியம் முடியாம நம்ம காரியம் சாதிச்சிட்டோம்னா சந்தோஷம் தான் நமக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கண்கூடா பாக்குறோம். நீங்க வேற வேற விஷயங்கள் வித்தையெல்லாம் காட்டலாம் நம்மகிட்ட அவங்க தேடி வரும்போது. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கிளம்புனா நல்லதுதான். அண்ட் டிகே சிவகுமார் ஃபெசிலிட்டேட் பண்றதுலாம் ரெடியா இருந்தா நம்ம கண்கூடா பார்த்தோம். பட் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்த இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது நடத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடக்கவும் இல்லை. தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்துருச்சு, ஆல் ப்ராப்ளம் சால்வ். இப்போ இதுல பாக்குறோம், திமுக வந்து உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறது. திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய போறோம் அப்படின்னு தாவேகா அரசுல திரு சி.டி. நிர்மல்குமார் சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அரசு பின்தங்குவது போலவும், தொய்வாக இருப்பது போலவும், எதிர்கட்சிகள் ப்ரீஎம்ப்ட் பண்ணுவது போலவும் வந்து இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு மெச்சூரிட்டி இல்லாம ஒரு கவர்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இல்ல அனுபவ குறைவு இல்லாம, மெச்சூரிட்டி இல்லாம இல்ல, அனுபவ குறைவாக. அதாவது தாவேகா வந்து சில விஷயங்களை வந்து அசியூம் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை கைடு பண்ணும்போது நம்ம பார்த்தோம்ல, இதே மாதிரி மேகதாது பிரச்சனையிலேயே திரு உதயநிதி போட்ட ஒரு டிராப்ல சிஎம் சிக்கினார். டப்புன்னு ஒரு தீர்மானத்தை போட்டார், உடனே ஏத்துட்டார். ஏன்னா திமுகவுக்கு அனுபவம் இருக்குது, தாவேக்காக்கு அனுபவம் கிடையாது, அவ்வளவுதான். அவங்களுக்கும் சென்ஸ் இருக்கும், அதுல வந்து பிரச்சனை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல. அப்போ வந்து இவங்க வந்து ஓகே நம்ம கேஸ் போடலாமா வேண்டாமா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூடலாமா வேண்டாமா அது யோசிக்கிறாங்க. அதுல லாபம் என்ன நட்டம் என்னன்னு. இதுவும் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் இருந்த அதிமுக மாதிரி தான். ஒரே ஒருத்தர் தான் பதில் பேசுவார், வேற யாருமே பேச முடியாது. அவர் பதில் பேசுவாரா அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டே இருக்கணும். அப்ப அவர் எப்ப பேசுறாரோ அப்பதான் வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சம் லிட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு, அந்தந்த இடத்துல அவங்க ஆடிக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த முதலமைச்சருடைய முடிவுக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, வழக்கு போடலாமா வேண்டாமா, அனைத்து கட்சி கூட்டம் போடலாமா. அதனால வந்து இது பூரா அவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎம்கே வந்து எதிர்கட்சியா இருந்தா அவங்கள மாதிரி குட்லா செல்ல முடியாதுன்னு 1000 முறை சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, ஜூன் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்துச்சா, ஒரு பிளான், சாரி ஆகஸ்ட் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி இருந்துச்சா, அதே ஆகஸ்ட் 3 திரு உதயநிதி தலைமையில தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டாங்க. புரியுங்களா? எதிர்கட்சி தலைவர் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டம். அங்க வந்து டிகே சிவகுமார் விஜய் பேசினாங்கன்னு நியூஸ் வரும்போதே கர்நாடகா கண்டித்து, விஜயை கண்டித்து உதயநிதி ஆர்ப்பாட்டம்னு வரும். அப்ப வந்து அவங்க எவ்வளவு முன்னாடியே முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. இந்த பக்கம் ஒரு நியூஸ் வருதா, இன்னொரு நியூஸ் இந்த பக்கம் போடு அப்படின்னு. இவங்க பாஜக நகர்த்தி முடிச்சிட்டாங்க. அவங்க கரெக்டா அன்னைக்கு விற்கிறாங்க பாருங்க. சனிக்கிழமை இன்னைக்கு கூட்டம் நிறைய கூட்டம் யோசிச்சிருக்கலாம், ஏன் 3ஆம் தேதி யோசிச்சாங்க பாருங்க. அப்ப அவங்க நீ அங்க கூட போறீங்களா, நான் ஒண்ணு போடுறேன் பாருங்க. அப்ப இந்த மாதிரி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து ரொம்ப ராஜேந்திரங்கள் 4 பக்கம் தெரியும். நான் ஏற்கனவே பலமுறை இன்னொரு சொன்ன விஷயம் தான், அவங்களுடைய வழக்கறிஞர் அணி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எல்லாத்துக்கும் ஒரு கேஸ போடு, ஒண்ணும் வந்தா வருது, வராட்டி போது பண்ணி கிடைச்சு நம்ம கேஸுக்கு எதிராக தீர்ப்பாயிருச்சு, என்ன பிரச்சனை, தூக்கலா போட்டு போறாங்க, நமக்கு கேஸ் பின்னாடி வந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா நடந்துருச்சுன்னா ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கு உட்பட எவ்வளவு விஷயம், 13 கேஸ், 12 கேஸ்ல வெளியே வந்துட்டாங்க, ஒரு கேஸ்ல மாட்டிருச்சுல. அப்ப அந்த மாதிரி வா 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 போட்டு போடு. அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களை வழி நடத்துது. இவங்களுக்கு வந்து இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இவங்க வந்து போடலாமா வேண்டாமா, வேண்டாம் போடலாமா வேண்டாம்னு யோசிக்கிறாங்க. பிளஸ் உங்களுக்கு தெரியும் 90% ஆபீசர்ஸ் வந்து டிஎம்கே பக்கம் இருந்தவங்க. சோ நாளைக்கு கேஸுக்கு ரெடி பண்றாங்கிற இன்ஃபர்மேஷன் அங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நாளைக்கு கழிச்சு அவங்க போட போறாங்களா, நான் இப்ப போறேன், இவங்களால ஒரு ½ அன் அவர்ல ஒரு டிராப்டிங் ரெடி பண்ண முடியும். திமுகவுடைய வழக்கறிஞர்னால ½ அன் அவர்ல ஒரு டிராப்டிங் போட்டு சுப்ரீம் கோர்ட் டப்புன்னு 10 செகண்ட்ல கொண்டு பாட்ட முடியும். அதனால இங்க கேஸ் வரப்போது நாங்க முன்னாடி போட்டோம், நீங்க பின்னாடி தான் சேர்ந்தீங்க. நீதிமன்றம் என்ன செஞ்சிடும், எல்லா வழக்கையும் ஒன்னா விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா கப்பல் பண்ணி விட்டுரும். அப்ப பாரு நாங்க போட்ட வழக்கு தான் சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரியான மைலேஜ் எடுக்கிற திமுக எப்பவுமே கெட்டிக்காரத்தமா செயல்படும். திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஓகே, இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுது அப்படின்றப்போ இந்த பக்கம் இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு
ஒரு பெரிய யூட்டர்ன். கர்நாடகா வந்து ஒரு ஒரு 36 ஹவர்ஸ்க்குள்ள 48 ஹவர்ஸ்க்குள்ள இப்படி ஒரு யூட்டர்ன் அடிக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. தண்ணியே இல்ல, வறண்டு கிடக்கிறது, 4 அணைகளும் ஒண்ணுமே இல்ல. உத்தர கன்னடால இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரணும், எங்களுக்கு முடியாது. பெங்களூர்ல நீங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறீங்க, நாங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கத்திப்பட டயலாக் போல பல விஷயங்களை பேசியிருந்தார் டி.கே. சிவகுமார். இப்போ இங்க பாக்குறோம், இப்போ தண்ணியை திறக்கல அப்படின்னா முடிஞ்சது, இது வந்து உடஞ்சிரும் டேம் அப்படின்ற டோன்ல. இந்த கபினில 95% இருக்கு அப்படின்றது, ஸ்டோரேஜ் இருக்கு, ஃபில்லா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறது. ஒரு நாள் மழையில எப்படி 95% வரும்? 19ல இருந்து 19 அவுட் ஆஃப் 19 17 உள்ள இருக்கு, டிஎம்சி உள்ள இருக்குன்னா அது ஒரே நாள்ல ஓவர்ஃப்ளோ ஆக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இத்தனை நாள் பொய் சொன்னாரா அப்படின்ற கேள்வி வந்து நிற்கிறது. இப்போ இயற்கை காப்பாத்திருக்கா விஜய் அப்படின்ற விஷயமும் நிற்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து கர்நாடகா என்னைக்குமே நீதிமன்ற உத்தரவை மதிச்சது இல்லை. இன்னைக்கு நேற்று இல்லை, அது வந்து எஸ்.எம். கிருஷ்ணா காலத்துல இருந்து பல சந்தர்ப்பங்கள்ல நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாம இருந்து நீதிமன்றம் ஒரு கட்டத்தில் வந்து நாங்களே கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்கு 365 யூஸ் பண்ணிடுவா அப்படின்லாம் கேட்ட காலம்லாம் உண்டு. அந்த மாதிரி 355 யூஸ் பண்ணிடுவான்னு கேட்ட காலம்லாம் உண்டு. அந்த மாதிரி வந்து இவங்க எப்பயுமே அப்படிதான் செயல்படுவாங்க. அது வந்து நீதிமன்றம் சொன்னாலும் சரி, ட்ரிபுனல் சொன்னாலும் சரி, ஆணையம் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மேலேஜ் தான் அவங்களுக்கு கணக்கு, வேறு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் பின்னாடி எலெக்ஷன் வேறு வரப்போதீங்க, அதனால இன்னும் சென்சிபிளாக இருப்பாங்க. அண்ட் இவர் வந்து மேகதாது பிரச்சனையை பர்சனலாக எடுத்து வச்சிருக்கிறார். திரு டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் அவர் வந்து நம்மளுடைய இடம், நான் வந்து வரலாற்றில் கொண்டு இப்படி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அவங்களுக்கு கிளைம் எடுத்துக்கலாம், தெலுங்கானா மாநிலம் பிரிஞ்சதுக்கே நான் தான் காரணம் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி இவருக்கு ஒரு பர்சனல் கிளைம் ஒன்று இருக்குது. அதனால எப்படியாவது கொண்டு வந்தோம் தன்னுடைய வாழ்நாள்ங்கிற ஒரு முயற்சியில் இருக்கார். ஸோ வந்து அவங்க அந்த எடுத்துக்கலாம். ஆனால் நிலைமை என்ன அப்படின்னா, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அப்போ கெட்டிக்காரத்தனமா டக்குன்னு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு பார்த்துக்க போது, இப்போ வந்து தண்ணி திறந்து விட்டா பாஜக உட்பட அத்தனை கட்சியில் அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க. பாத்தியா நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டேன், நீ வந்து பணிஞ்சிட்ட, நீ வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பொசிஷனை சொல்லிட்டார். அப்போ 3 நாள் முன்னாடி வந்து ஆணையத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பொய் தான் சொல்லியிருக்காங்க. அதுல எந்த குழப்பமும் இல்லை. அவர்கள் அப்படி சொல்வதற்கு தயங்குபவர்களும் அல்ல. அவங்க வந்து கண்கூட எல்லாருக்கும் தெரியும், அவங்களுடைய பாசன பரப்பை விசாரிச்சுட்டே போயிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அவங்க வந்து தண்ணீர் எடுக்கிற அறிவிச்சிட்டு இருக்காங்க. அணை வந்து இதே வழக்கு 75 வருஷமா அந்த வழக்கில் இருந்த காலகட்டத்தில் அவங்க அணைகளை புதுசாக கட்டிட்டே போறாங்க. இப்போ மேதாவது கட்ட ட்ரை பண்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டே இருக்காங்க. தமிழ்நாடு தான் அதை செய்யாமல் இருக்கு. நமக்கு வந்து வர்ற தண்ணியை தக்க வைக்கிறதுக்கான வழியிலும் கிடையாது, நம்ம இருக்கிற தண்ணியை பயன்படுத்துறதுக்கான வழியிலும் கிடையாது. நம்ம பின்னாடி இருக்கோம். இந்த யூ-டர்ன் வந்து காலத்தினால தானே தவிர பொலிட்டிக்கலா இல்லை. இது வந்து பொலிட்டிக்கல் கம்பல்சனால வந்துட்டாரா, விஜய்க்கா விட்டு கொடுத்துட்டாரா, விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால அதனால வந்துருச்சா? நத்திங் டூயிங். இயற்கை வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டு தண்ணி கொடுத்தே ஆகணுங்கிறத சொல்லிருச்சு. அந்த இதுல கதவணையை திறந்து விட்டது வந்து பாத்தீங்கன்னா வருண பகவான் தான். அவர் அந்த பக்கம் அடிச்சார், இந்த பக்கம் திறந்து விட வேற வழியில். அந்த யூ-டர்னுக்கான காரணம் பொலிட்டிக்கல் கிடையாது, நேச்சர் தான். இதுல நீங்க பாஜகவும் இதுல இது பண்ணுன்னு சொன்னீங்க. இதுல கர்நாடக பாஜக ஒரு போராட்டம் நடத்துது. எடியூரப்பா, சி.டி. ரவி எல்லாருமே பங்கேற்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இந்த பக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர்ல பாஜக போராட்டம். நடுவுல சிலர் கேள்வி, இது பாஜக வந்து இப்படி அங்க கர்நாடக பாஜக இப்படி பண்ணுது, இதுக்கு தமிழக பாஜக கிட்ட என்ன லாஜிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. பாஜக இந்த விஷயத்துல காங்கிரஸ் எப்படி அக்யூசேஷனுக்கு உள்ளாகுதோ அதே போல இரட்டை நிலைப்பாடுக்கு உள்ளாகிறதா, இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறதா பாஜக இல்ல. திரு சிதம்பரம் அவர்கள் நம்முடைய பேட்டியிலேயே ஒப்புக்கொண்டது போல தேசிய கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அது வந்து காங்கிரஸுக்கு இல்ல, பாஜகவுக்கு இல்ல, தேசிய கட்சி எல்லாத்துக்குமே சிக்கல் இருக்குன்னார். அதை விட பெரிய காமெடி ஒண்ணு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகா விசிகா வந்து தண்ணி திறக்க கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கு, அதுக்கு ஒரு சாட்சியா இருந்துட்டு வந்தவர். என்னங்க இப்படி போட்டீங்கன்னு கேட்டபோது அது கர்நாடகா விசிகா, நான் தமிழ்நாடு விசிகா. எது? அந்த கட்சியுடைய ராகுல் காந்தியே சொன்னது போல. ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை வாய் திறக்க மாட்டார். ஏன்னா அவர் தெரியும், அவருக்கு அங்க பேசினா அங்க ஆபத்து, இங்க பேசினா இங்க ஆபத்துன்னு சைலண்டா போயிடுவாரு. இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் சண்டை பிடிச்சிக்கிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே நாள் தான் பாஜகவுக்கும். ஆனா நம்ம வந்து பொலிட்டிக்கலா பாஜகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குது, மாற்று கருத்துல. இப்ப கர்நாடகா பாஜக யாரை எதிர்க்குது? கர்நாடக காங்கிரஸை. அப்ப நீங்க அட்வான்டேஜ் தானே பார்க்கணும். கர்நாடகா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எனிமி யாரு? காங்கிரஸ். அவங்க கர்நாடக பாஜக யாருக்கா எதிராக போராடுது? அது பர்பஸ் விட்டுருங்க. கர்நாடக காவிரி தண்ணி திறக்கணுமா திறக்கக்கூடாதுங்கிற பர்பஸ் விட்டுருங்க. யாருக்கு எதிராக போராடுது? காங்கிரஸுக்கு எதிராக தானே போராடும். அப்ப பாஜக காங்கிரஸுக்கு எதிராக போராடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து பொலிட்டிக்கலா 1008 விஷயம் இருந்துட்டு போட்டோம். அப்ப அங்க சீன்லயே இல்லாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க தீர்மானம் நிறைவேற்றும். அங்க பிரதான எதிர்கட்சியா இருந்து நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிற பாஜக எப்படி பேசாம இருக்கும்? 2. 3வது நீங்க என்ன பார்க்கணும்னா, நேஷன் வைடா இது வரைக்கும் ஒரு தடையாவது காவிரி பிரச்சனையில சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதகமா ஒரு முறையா செயல்பட்டு இருக்கான்னு பார்க்கணும். பிஜேபிக்கும்
ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி. இப்ப இவங்க இப்ப லேட்டஸ்டா திரு அண்ணாமலை இருந்து திரு டிடில இருந்து இபிஎஸ்ல எல்லாம் சொன்னாங்க தமிழ்நாட்டுல தண்ணி திறக்க முடியாதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்ல இல்லையாம. நம்ம 10 முறை கேட்டோம், யாரா ஒருத்தரா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எடுத்து காட்டி இல்ல பாஸ் இப்படி சொல்லிருக்கு, அமைச்சர் பார்லிமெண்ட்ல போய் சொல்லிட்டாருன்னு சொல்லணும். புரியுங்களா? அதாவது சுப்ரீம் கோர்ட் தண்ணி திறக்கிறதுக்கு மேகதாது மாதிரி ஏதாவது அணை கட்டணும்னா தமிழ்நாட்டை கேட்க வேண்டியதுன்னு சொல்லல, கேட்டுதான் பண்ணணும்னு சொல்லி இருந்துச்சு. அதானே அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டியிருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கேஸே போட்டுக்கலாமே, பார்லிமெண்ட்ல போய் சொன்னீங்களான்னு நம்ம எம்பிக்கள் வச்சு கேள்வி எழுப்பிக்கலாமே. எல்லாரும் சொன்னாங்க, யாருமே அந்த பேப்பரை காட்ட மாட்டாங்களே. ஆனா பிஜேபி அமைச்சர் போய் சொல்லிட்டாரு, பிஜேபி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்களே. இந்த கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட் டே 1ல இருந்து தமிழ்நாடு ஃபேவரா இருந்திருக்கு. அது கேரளாவுக்கு பக்கத்துலயும் சரி, தமிழ்நாடு பக்கத்துலயும் சரி, பல துறைமுகங்கள் விஷயத்துல கேரளாவும் சரி, முல்லைப்பெரியாறு விஷயத்திலும் சரி, காவிரி பிரச்சனை சரி, லாஜிக்கல் என்று கொண்டு எல்லாரும் மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே தெரியும். திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராகவும் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவர் தலைமையிலே ஒரு மாநில முதலமைச்சர் கூட்டம் நடத்தினாங்க. பிரதமர் வாஜ்பாய் தலைமையில கர்நாடக முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், புதுச்சேரி முதலமைச்சர் சேர்த்து ஒரு மீட்டிங் போட்டார். அப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார். கடைசி வரைக்கும் போய் நீதிமன்றத்தில் தீர்ப்பு, நீதிமன்றத்தில் ஒரு முறை நமக்கு எதிராக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை. முழுக்க நம்ம ஃபேவர் தாங்க. ஸோ ஒரு கவர்மெண்டா இந்த பிஜேபி எப்பயுமே தமிழ்நாடு ஃபேவரா இருந்திருக்கு. இது வந்து டேட்டா பூர்வமா நீங்க எடுத்து பார்க்கலாம். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே விடுதலை சிறுத்தையிலே பண்ணி நிற்கும் போது பிஜேபி என்ன பண்ணும், தன் பிஜேபியும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ விஜய்க்கு எதிராகவோ போராடல, கர்நாடகா காங்கிரஸுக்கு எதிராக போடுது, which is very obvious.